அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோஸ் ஆக போகுது, அதாவது ஒரு மைனஸ்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ்டர்டேவே நாம பார்த்தது தான், ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லர்ஸ் நிஃப்டியை ஆக்குபை பண்ணுவாங்க. அது 24,430 வரைக்கும் அங்கேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு 24,430 வரைக்கும் வந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸோட முடிய போகுது நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடர்ஸோட பாய்காட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செய்திகள் வேகமாக பரவிட்டு இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது எதுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செபி போன வாரம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது கொண்டு வந்ததுலேருந்தே நமக்கு தெரியும், பெரிய அளவில் வால்யூம் நடக்கலை நிஃப்டியில். ஓகேங்களா, அவங்க கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி க்ளோசிங் ப்ரைஸை நாங்கள் துல்லியமாக கொடுக்கறதுக்கு கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் கொண்டு வந்துட்டோன்னா போதும், எஃப்ஐஎஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டு இதில் இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்திய ரூபாய் வலுவாக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இந்திய ரூபாய் இன்னுமே அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை, மறுபடியும் வீக்காக தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணுற நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம நாட்டு ஆளுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் மூலயமா சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருந்தது. இதை தயவு செஞ்சு எடுத்துருங்க, எப்பவும் போல கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் பாய்காட் பண்ண போறாங்க. ஓகேங்களா ட்ரேடர்ஸ். சரி, உண்மையிலே இந்த சிஎஸ் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லைன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை செபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழக்கப்படுத்திடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ரூல்ஸ் எல்லாமே அப்படிதான். என்ன சொல்றதுன்னா, இப்போ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் கொண்டு வரப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அது பழகிடுச்சு. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் இப்போ காலையில் 9 to 9, 7 வரைக்கும் ஈக்விட்டிஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ண விடுவாங்க. ஸோ அதுக்கோட ஒரு சில ரீசன் கொஞ்சம் லாஜிக்காக இருந்தது. என்ன அப்படின்னா, 3:30 மணியோட நமக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் 24 hours ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தது அப்படின்னா பெரிய வாலட்டிலிட்டி நடக்கும் இந்தியன் மார்க்கெட்டில். காலையில் 9:15 கொடுத்தது அப்படின்னா. ஸோ அதனால தான் அந்த ஒரு ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் வச்சு ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் பண்ணி ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு நியாயம் இருந்தது. பட் சிஏஎஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த ஒரு லாஜிக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய அளவில் ஈக்விட்டிஸ்ல ஒரு ஓப்பன் ஆர்டர் கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் பெரிய அளவில் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துமே கூட. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. பட் செபி சொல்லிட்டாங்க, இது நாங்கள் மாற்ற மாட்டோம், ஸோ இது பழகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்என்ஐஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது லாஸ்ட் இந்த க்ளோசிங் ப்ரைஸில். ஸோ இதே ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ட்ரேடர்ஸ். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது என்னமோ இருந்துட்டு போட்டுங்க, நாங்கள் காலையில் போனோமா, ஒரு ட்ரேட் எடுத்தோமா, ப்ராஃபிட் பண்ணோமா இல்லை லாஸ் பண்ணோமா, ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரேடர்ஸ் பாதி பேர் இருக்காங்க. இன்னும் பாதி பேர் இல்லைங்க, எனக்கு க்ளோசிங் ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப இல்லை ஹெட்ஜிங் பண்ணுறப்ப எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு 50% ட்ரேடர்ஸ் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு பாய்காட் பண்ணுறதுனால வால்யூம் ஏதாவது நமக்கு இல்லாமல் போகுதா, ஸோ இதன் மூலியமா செபி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோல்டு $4,400 டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடையாது, நடந்திருக்கு. $4,400 கிராஸ் பண்ணிடுச்சு. இது இன்னும் மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, இந்த $4,400 எதுக்கு போனது அப்படின்னா, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாளைக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க.
மந்த்லி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா லோயர் தென் எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்த்ததை விட கம்மியா இருந்தது அப்படின்னா கோல்டுக்கு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நம்ம எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு கொடுங்க. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு investing.comல சிபிஐ அப்படின்னு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா 3.4% வந்து ஃபோர்காஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டாலர் அண்ட் பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எதை பார்ப்பாங்க அப்படின்னா கோல்டை பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டில் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து ஹையராக இருந்தது, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷனாலே பணவீக்கம் தான். அது வந்து எக்ஸ்பெக்டடை விட ஹையராக இருந்தது அப்படின்னா பியரிஷ் ஃபார் கோல்டு. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கோல்டு வந்து மறுபடியும் மேலே வருமா இல்லை கீழே இறங்குமா அப்படிங்கிறத நாளைக்கு கிடைக்க போற யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா மூலியமா நாம வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம் சேனல்ல நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்க்ஸ் $3 பில்லியன் டெபிட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்கிறாங்க. இந்தியன் பேங்க்ஸ்ல இந்த டாலர் டெபிட், அதாவது டாலர் டெபிட்னா வெளிநாட்டுல இருந்து டாலர் மூலயமா முதலீடு பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து ஒரு 5 பேங்க் வந்து கிரியேட் பண்ண போகுது. எந்தெந்த பேங்க்னா HDFC, கொட்டாக் பேங்க், எஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், RBL பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடனை திரட்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா சும்மா கொடுக்க போறதில்ல யாருமே. இந்த ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கடனா வந்து கொடுப்பாங்க, இவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதன் மூலயமா வந்து ஒரு 26,000 கோடி ரூபா வந்து நாங்க வந்து திரட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவுமே வந்து கடன் தான். ஓகேங்களா? என்ன சொல்றது அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜ், ஒரு பாண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுக்கான பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ சேம் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி FCNR அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி நாங்கள் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு ரூபாயை வந்து வலிமையாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பு தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா எல்லாமே வந்து டாலர் பேரே வந்து டெபிட் தான், டாலர் டெபிட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே திருப்பி கொடுக்கணும்ல, அதாவது கடனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குமே தவிர ஒரு லாங் டேர்முக்கு இது யூஸ் ஆகுமாங்கிறது போக தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 5 பேங்க் இந்த நியூஸ் வந்திருக்கனால கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக வந்து நாம் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகலை, இப்போதான் வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்க்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் வந்து எல்லாமே ரெட்டு தாங்க. அதாவது இன்ஃபோசிஸ், TCS, எட்டர்னல், HCL டெக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கிரீனில் இருக்கிறதே தவிர ஸோ மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெட்டு தான். நேற்று எந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்ததோ இன்னைக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ்ல வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே கொண்டு வந்திருக்கிறாங்க. NSEல பார்த்தீங்க அப்படின்னா 3430 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1390ங்கிறது அட்வான்ஸ், டிக்ளைன்ஸுங்கிறது 1912, அன்சேஞ்சடுங்கிறது 120. 52 வீக் ஹைல வந்து 128 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 56 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லோவா கம்பேர் பண்றதை விட ஹை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து மிட் கேப் நிஃப்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 15,300-400 போயிடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த எக்ஸ்பைரினால கொஞ்சம் வந்து செல்லிங்ல இருக்கு, பட் கூடிய சீக்கிரம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னமும் வந்து ஒரு 128 ஸ்டாக்ஸ் பக்கம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு 52 வீக் ஹைல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் போனா போடுன்னு சொல்லிட்டு ஒரு 126 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ்ல வந்து வந்திருக்கு. ஹெல்த் செக்டார், ஃபார்மா இது மட்டும் தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறத தவிர ஸோ மற்றபடி மிகப்பெரிய செக்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நெகட்டிவ் சைடு தான். அடுத்தது வந்து
ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா இது 3 மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்க தவிர ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கூட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்கவரி ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், அதாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசி பேங்க், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரெக்கவரி வந்து ஈஸியாக வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து 2 விதமாக வந்து நாம் வந்து பார்க்கணும். இந்த ரெக்கவரி ஆகிடும் அப்படிங்கிறது கேஷ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கீழே இறங்குறாங்க ஆவரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வரப்போ நல்ல ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஆனால் F&O பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் த மணியை போயிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இது ஆல்ரெடி நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேங்க, இப்போ ஒரு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கவரி ஆகிடுமா மறுபடியும் 10 ரூபாய்க்கு வரும்னா அதுக்கான கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸுங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு என்ன சொல்றதுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி எந்த இடத்துலன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு ஸ்டாக்ஸு. அதாவது ஒரு கேஷாக பார்க்குறப்ப நமக்கு ரெக்கவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆப்ஷன்ஸுக்கு போகிறப்ப ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான டெக்னிக்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ எவ்வளோ நாளாக ரெக்கவரி ஆகும் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட், ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய லாபத்தை அடைகிறதுக்காக அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹெட்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்ம லாஸஸை குறைக்கிறதுக்கு தான் ஹெட்ஜிங்கே தவிர அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்னா டாக்டர் ரெட்டி, எட்டர்னல், டைட்டன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். எட்டர்னல் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன் டாப் லூசர்ஸ் பக்கம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகி டாப் கெய்னர்ஸ் பக்கம் வந்திருக்கு. ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளாக ஜம்ப் ஆகி டாப் லூசர்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அதாவது டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த், அல்ட்ரா சிமென்கோ, டாடா கன்சியூம், கிராசிம், நெஸ்ல் ஐஎன்டி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 டே கேண்டல் வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுமே ஒரு ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதாவது ஆகஸ்ட் 6, 7 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 11 இந்த கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப அதுக்கு முன்னாடி நாள் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணாம தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் லெவல். இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ தூரம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா 24,193 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, அதாவது க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,771. பட் இந்த இடத்துல 24,430யும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,193 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,075, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,404. சென்செக்ஸோட டேட்டாஸ் மட்டும் கொஞ்சம் டிலேட் அப்படின்னு காட்டுது ட்ரேடிங் வியூவில். ஸோ அதை பற்றி நான் காலையில் கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் சேமஸ் ஆஃப் நமக்கு நிஃப்டி மாதிரி தான். ஸோ ஒரு பிரேக் அவுட் லெவல் தான் அதாவது ஒரு பேரலல் சேனல் கிரியேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த பேரலல் சேனலோட லோ மறுபடியும் வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதனால அது வந்து சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்கணும். அதாவது இன்னைக்கு க்ளோஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 26,432 வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஓப்பனிங் வந்து 26,450 அந்த மாதிரி க்ளோஸ் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். இல்லை அப்படின்னா அந்த 26,325 கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நாம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி ஃபின் நிஃப்டி கீழே இறங்கினா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 25,980 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இருக்கு. அடுத்தது வந்து நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப் நமக்கு மேலே தாங்க இருக்கு. இன்னமும் வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான், புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹையும் இன்னும் உடையல. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா 14,876 பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணாலும் அகைன் வந்து 14,876 வந்தாலும் அந்த இடத்துல நமக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இந்த நிஃப்டி மிட் கேப்பை பெரிய அளவில் இறக்குன ரீசன் என்ன அப்படின்னா அந்த சவுத் கொரியாவில் KOSPIன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸை போட்டு ஒரு தாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 8% டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா பக்கத்து நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம நாட்டில் நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் நிஃப்டி வந்து கொஞ்சம் நிஃப்டி மிட் கேப் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கே தவிர ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி நமக்கு வந்து மேலே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் ஒரு 15,300 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அது நாளைக்கே நடக்குமான்னு கேட்காதீங்க, நடக்கலாம் கூடிய சீக்கிரத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து USD INR. ஸோ USD INR பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு வீக் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து 94.90 இருந்தது, இப்போ 95.43க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நியூட்ரல்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீக்கான என்னங்க நடக்கும் அப்படின்னா FIS வந்து பணத்தை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் லெவல்ஸும் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் தான். பெரிய அளவில் வந்து நமக்கு அப்போ டவுனோ ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான். ஐடி நிஃப்டி ஐடி என்னங்க ஆகும் அப்படின்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் வந்து நமக்கு 7,857 இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா 8,245. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்னா இந்த பிரேக் அவுட் ஆன இடம் 7,857 வந்தா அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 257.5. ஸோ அகைன் இந்த இடம் வந்தாலும் கூட கொஞ்சம் அங்கிருந்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு 268. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஆன்சர்ஸ் இல்லை அதுக்கு. அது பிரேக் அவுட் நடக்கட்டும், கேண்டல்ஸ் எல்லாம் க்ளோசிங் வைக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த இடம் வந்து 268ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் என்னங்க ஆகும்னா வெயிட்டிங் ஃபார் US இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 4,436 வரைக்குமே இன்னைக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க கோல்டை. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்படி வந்து மூவ்மெண்ட் இருக்குதுன்னு. அது வரைக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். 1,55,426ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட்டுங்கிறது 1,51,722. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு ஹை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் 2,41,946 வரைக்கும். பட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு 2,38,980. சப்போர்ட்டுங்கிறது 2,30,604. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கான எம்செக்ஸ் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகுது அப்படின்னு. ஸோ மறக்காம நிஃப்டியில் நாளைக்கு வால்யூம் இருக்குமா இருக்காதா, இந்த ட்ரேடர்ஸ் பாய்காட்னால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.